ஹலோ பிஆர்டி ஸ்குவாட். இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. மதுரையிலேருந்து திண்டுக்கல் ரூட்டில் கொடைக்கானல் ரோடுங்க. ஆமாம், கொடைக்கானல் 83 கிலோமீட்டர், வத்தலகுண்டு 22 கிலோமீட்டர். ஆமாங்க, இந்த இடத்துல தான் நாம் கட் பண்ண போகிறோம். எங்கே கொடைக்கானல் போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். எங்கே தெரியுமா? அது ஒரு வேறு லெவல் லொக்கேஷன். ஆமாங்க, கண்டிப்பாக அது வேறு லெவலாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஃபஸ்ட்லேயே கேள்வி கேட்டுடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. வேறு லெவல் அப்படிங்கிற வார்த்தையை நான் இந்த வீடியோவில் எத்தனை தடவை யூஸ் பண்ணுறேன், கரெக்டாக எண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? சரி, கிளம்பலாமா? நிறைய பேர் ப்ரோ உங்களோட இன்ஸ்டா ஐடி என்னன்னு கேட்குறீங்க. எஸ், சேம் நேமில் தான் இருக்குது. BMW ரைடர் தளபதி. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடத்துல இதுவும் ஒன்று. ஆமாங்க, காரணம் என்னென்னா வத்தலகுண்டு. வத்தலகுண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மெயின் ரீசன் கொடைக்கானலோட அடிவாரம். கிட்டத்தட்ட அதுவும் அடிவாரம் தான். அப்படி தான். அடுத்து என்னென்னா, ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம வத்தலகுண்டு ரோட்டில் பாஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போதே எனக்கு ஒரு ஃபீல் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம படித்த காலேஜ் அங்கே தான் இருக்குது, வத்தலகுண்டு. சரிங்களா? அதனால எக்ஸ்ட்ரா ஹாப்பி வத்தலகுண்டு. நான் நிறையா ஊருக்கு ரைட் போயிருக்கேன், நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா ஊருமே கிட்டத்தட்ட எனக்கு என்னோடய ஓன் ஏரியா, என்னோடய சொந்த ஊர் மாதிரியே தான் ஃபீல் ஆகும். ஆனால் வத்தலகுண்டு வந்தால் மட்டும் என்னவோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலுங்க. அது சொல்லவே முடியல. எனக்கு நேரங்காலமெல்லாம் கிடையாது. எப்போ வேணால் நான் ட்ராவல் பண்ணுற ஆள் 24 ஹவர்ஸில். இப்படி இருக்கும்போது வத்தலகுண்டு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு ஹாப்பி. அதே போல் இந்த ரோடு, நிலக்கோட்டை வழியாக போகக்கூடிய இந்த ரோடு அந்த அளவுக்கெல்லாம் பெட்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நல்லா தான் இருக்கும். நம்ம பைக்கு தான் அட்வென்ச்சர் ஆச்சுங்க. அதனால் இதிலெல்லாம் ஒரு இஷ்யூவும் கிடையாது. சஸ்பென்ஸ் எல்லாம் அப்படியே தாளாட்டம். என்னை தாளாட்ட வருவாளா அப்படின்னு சொல்லி உடனே பாட்டு பாட சொல்லாதீங்க, எனக்கு பாட்டு பாட வராது. ஆமாம், அதே போல் இந்த ரோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரோடு சூப்பராக இருக்குது, என்னச்சா இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் அது வேறு லெவல் ஃபீலுங்க. நான் இங்கே வத்தலகுண்டில் படிக்கும்போதே இந்த ரோடு பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே வாடிப்பட்டிக்கோ இல்லை மதுரைக்கோ நிறைய டைம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பஸ்ஸில். ஓகேங்களா? அதுலேருந்து எனக்கு இந்த ரோடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலலாம் ஃபுல்லாக செம்ம பசுமையாக வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூர்லேருந்து வரும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் பஸ்ஸில். அப்போ எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். அப்போ மொபைல்லாம் கிடையாது. ஜன்னல் ஓர சீட்டில் உட்காந்துட்டு சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறது சொல்லுங்கள். அதே போல் இந்த ஏரியாவில் முன்னாடியெல்லாம் இந்த ஏரியாவில் பச்சை கலரில் போர்டு வச்சுருப்பாங்க மேலே. நிலக்கோட்டை 15 கிலோமீட்டர், கொடைக்கானல் 45 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் அந்த க்ரீன் கலர்லாம் போர்டு இருக்கிறது இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். வேறு ஏரியாவிலலாம் பெருசாக நான் பார்த்தது இல்லை. ஆமாம், ஏன்னா இந்த ஏரியாவில் நான் ஃபுல்லாக இன்ச்சு பை இன்ச்சாக சுற்றியிருக்கேன். ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல், வத்தலகுண்டு, அதே போல் வாடிப்பட்டி, மதுரை, இடையில் இருக்கிற நிலக்கோட்டை, அதே போல் இந்த பக்கம் செம்பட்டி, திண்டுக்கல், அதே போல் இந்த பக்கம் வத்தலகுண்டு, தேவதானப்பட்டி, பெரியகுளம், அதே போல் இந்த பக்கம் உசிலம்பட்டி, அந்த மதுரை டு தேனி ரூட்டு, இது எல்லாமே சூப்பரான ஏரியாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்ன, அப்போ நான் காலேஜில் படிக்கும்போது பைக் நம்மள்கிட்ட இல்லை. அதனால் பஸ்ஸு தான் மேக்ஸிமம் இல்லை, ஃபுல்லாகவே பஸ்ஸு தாங்க. அதே போல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடைக்கானல் போயிடுவோம். கொடைக்கானல் அடிக்கடி போயிட்டு எங்கே வண்டி இந்த பக்கம் போகுது,
யூடர்ன் போடுறா அம்பி. ஆமாம், யூடர்ன் தானே? ஆமாங்க, அது அந்த பக்கம் போகணும் ரூட்டில். லைட்டாக கன்ஃபியூஸ். என்னென்னா, அப்போது நான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போது நிறையா மாறுதல்கள் மாற்றங்கள் வந்துருச்சு. அப்போலாம் பார்த்திங்கன்னா நிறையா ரோடு இல்லை, எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ரோடாக இருந்துச்சு, வில்லேஜ் ரோடாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஸ்டேட் ஹைவே மாதிரி மாற்றிட்டாங்களா, அதனால சின்ன சின்ன கன்ஃபியூஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டயானா பைக்கில் மேப்பு ஃபிட் பண்ணலை. அப்படின்னா மொபைல் ஹோல்டர் செட் பண்ணலைங்க. ஏன்னா மேப்பு பார்த்து போகிறது எனக்கு பெருசாக பிடிக்காது எப்போவுமே. அதனால் இன்னமும் நேபாள் போயிட்டு வந்துட்டோம், லடாக் போயிட்டு வந்துட்டோம், எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டோம், இந்தியாவை தாண்டி வெளியிலெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் பைக்கில். ஆனால் இன்னும் மொபைல் ஹோல்டர் ஃபிட் பண்ணலை. காரணம் என்னென்னா, சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை கேரளாவில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரோடு எங்கெங்கே போக போகுது? எங்கே போயிட்டு போகுது அந்த ரோடு? ஆப்பிரிக்காவுக்கா போக போகுது? ரைட்டு கட் பண்ணால் ஒரு இடத்துக்கு போக போகுது, லெஃப்ட்டு கட் பண்ணால் ஒரு இடத்துக்கு போக போகுது. அந்த இடமும் ஜாயிண்டாக தான் இருக்கும். அதனால் பெருசாக நான் இதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டேன். அதே போல் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பல லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது நமக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். இந்த ரோடு இப்படி தான் போகும், இந்த ரோடு இப்படி தான் போகும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். அதே போல் இந்த ரோடு இதுக்கு பேரலால் தானே போகுது, இதுக்கு ஆப்போசிட்டாக தானே போகுது, அப்போது இந்த இடத்துக்கு போகும், இது அவுட்ரு பைபாஸில் போகும், இல்லை இது சிட்டிக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். அந்த கெஸ்ஸிங்லேயே தாங்க நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாகவே. இப்போது ரீசெண்டாக ஆலப்புழா போகும்போது கூட அப்படி தான். அதே போல் கேரளாவில் மூணாறு போகும்போது, முன்னாடி ஒரு டைம் வாகமன் போயிருக்கேன். அப்போது அதே போல் ஊட்டி, எல்லா ஏரியாவுமே அப்படி தான். நான் மேப் யூஸ் பண்ணதே இல்லை, அதான் ஹோல்டரே இல்லையே, அப்படி தாங்க போயிட்டுருக்கேன். அதே போல் எங்கேயாவது ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டுருக்கோம், ஒரு அர்ஜென்ட்டு சூழ்நிலை சரியில்லை, உடனே ரூமுக்கு போகணும், ஷார்ட்டாக போகணும், குயிக்காக போகணுன்னா மட்டும் அப்போது நான் சர்ச் பண்ணுவேன் ஃபோனை எடுத்து மேப்பில். மற்றபடி நான் மேப் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். அதே போல் நிறைய பேர், ப்ரோ உங்கள் வீடியோ எல்லாமே நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, ஆனால் மைக் சரியில்லை, கரகரன்னு சவுண்டு வருது, நீங்கள் பேசுகிறதே கிளியராக கேட்கல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன்ஸ் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், மைக் நல்லா காஸ்ட்லியாக வாங்கணும். ஆமாம், அந்த மாதிரி காஸ்ட்லியாக நம்ம வாங்கலை ஒன்று. ரெண்டாவது விஷயம், பைக்கில் போகும்போது நம்ம பேசுகிறோம்ல மோட்டோ விளாக்கிங்களா, ஒரு மைக்கை செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டே பேசும்போது என்ன ஆகுதுன்னா, சீக்கிரம் வாய் வறண்டு போகுதுங்க, நாக்கெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடுது, சீக்கிரம் காஞ்சி போகுதா, பேசவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்ருக்கோம். நான் மட்டும் இல்லை, எல்லா மோட்டோ விளாக்கர்ஸ், பைக் ரைடர்ஸ் எல்லாமே, யூடியூபர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது பேசுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா சும்மா ட்ராவல் பண்ணாவே உடம்புல உள்ள நீர் சத்து ஃபுல்லாகவே ஆவியாகிடும், சீக்கிரம் உடம்பு செம்மையாக வறண்டு போகும், ஹீட்டு ஓவராகும். இப்படி இருக்கும்போது நாம் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டே இல்லை கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டே பேசுகிறோம், மைக்கில் பேசிகிட்டே போகிறோம் அப்படின்னா நிறையா அதில் தொந்தரவு இருக்குங்க. அப்பப்போ நிறுத்த வேண்டியிருக்கும், அப்பப்போ ஹெல்மெட்டை கழட்டிட்டு தண்ணி குடிக்கணும். ஒரு 20 கிலோமீட்டர் கூட பேச முடியாது, அதே அரை மணி நேரம் ஆகிடுதில்ல. இந்த மாதிரிலாம் நிறைய இடர்பாடுகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். சரிங்களா? மறக்காமல் லைக் போட்டுருங்க. வேறு லெவல் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். எவ்வளோ டீப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்றத இதை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன். சரிங்களா? அதே போல் திண்டுக்கல், மதுரை, நிலக்கோட்டை, வத்தலகுண்டு இந்த ஏரியாவிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா உங்கள் ஊர் பேரை எக்ஸாக்டாக கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஏரியாவிலேருந்து எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? திண்டுக்கல் மாவட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம், நான் படித்தது ஒன்று, ரெண்டாவது கொடைக்கானல். ஆமாங்க, மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லொக்கேஷன்ஸ், சூப்பரான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. மஞ்சளாறு டேம் இருக்குது. அந்த மஞ்சளாறு டேமுக்குள்ளே போய்
மீன்லாம் சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் வேறு லெவல் ஃபீல். ஆமாம், மஞ்சளாறு டேம் அப்படின்னு உங்களுக்கு அப்படி ஒரு டேம் இருக்கிறது தெரியுமா? அதையும் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதையும் சொல்லுங்கள். அந்த மஞ்சளாறு டேமுக்கு நேராக மேலே ஒரு செம்மையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போவீங்க. கொடைக்கானல் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். டம் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட் டவர் மாதிரி கட்டி விட்ருப்பாங்க. அதில் ஏறி பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு வால் மாதிரி ஒரு அருவி கொட்டும். அந்த அருவி தான் டம் அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தலையாறு அருவி, எலிவால் அருவி அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியான ஹைட்டு, கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்துலேருந்து அந்த ஃபால்ஸ் கொட்டும். வேறு லெவலில் இருக்கும் லாங்கில் நின்று பார்க்கும்போது. அதுவும் அந்த ரெய்னி சீசனில் போனீங்கன்னா செம்மையாக இருக்குங்க அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே. அந்த ஃபால்ஸில் உள்ள தண்ணி தான் அந்த மஞ்சளாறு டேமுக்கு மெயினான ஆதாரம். அதுலேருந்து தான் வருது. ஓகேங்களா? அதோட ஒரு பிரிவு தான் கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ். கும்பகரை எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எந்த சேனலில்? RH சுற்றுலா கிளப். கும்பகரை ஃபால்ஸுக்கு எப்படி போகணும், எந்த டைம் சீசன். அதே போல் கும்பகரை ஃபால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். திடீர்னு நீர் வரத்து அதிகமாகிடும். அப்போது எல்லாருமே அங்கே மாட்டிக்கணும் உள்ள. ஏன்னா பெருசாக சேஃப்டி இருக்காது. அதே போல் பாறை ஃபுல்லாக வழுக்கு பாறையாக இருக்கும். கீழே விழுந்துடணும், அடிபடும். அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே கைடன்ஸ் நம்ம சேனல் RH சுற்றுலா கிளப்பில் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் சுற்றுலா சம்மந்தமான எல்லா தகவல்களும் அந்த சேனலில் இருக்கும். அதே போல் நிறையா ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ், அனுமதி இல்லாத இடங்களுக்கு நிறையா இடத்துக்கு நாம் போய், ஃபார் எக்ஸாம்பிள் பரம்பிக்குளம், அங்கெல்லாம் போய் நிறையா வீடியோஸ், பரம்பிக்குளம் வீடியோஸே ஒரு 10-15 இருக்கும் ஃபுல் வீடியோ. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கே வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இங்கே படிக்கும்போதுங்க ஞாபகம் வருதே அப்படின்ற ஃபீலு நிறையா இருக்கும். காரணம் என்னென்னா, கொடைக்கானல் அப்படின்னு அந்த பஸ்ஸில் எழுதியிருக்கோம். திண்டுக்கல் டு கொடைக்கானல், வத்தலகுண்டு டு கொடைக்கானல், மதுரை டு கொடைக்கானல், எல்லாமே வயா வத்தலகுண்டு. அப்படி இருக்கும்போது அது எந்தெந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு போகுது, அந்த பஸ்ஸு டைமிங்கெல்லாம் நோட் பண்ணுவோம். நான் தான் பண்ணுவேன், வேறு யார்? நான் தான். பஸ் டைமிங்கெல்லாம் நோட் பண்ணி 4 மணி ஆச்சே இந்த பஸ் வருமே, 6 மணி ஆச்சே இந்த பஸ் வருமே, மதியானம் 2 மணி ஆச்சே இந்த பஸ் வருமேன்னு சொல்லி ஒன்றையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு கொடைக்கானல் பிடிக்கும். ஆமாம், நம்மலாம் படிக்கும்போது அப்போவே அப்படி இயற்கை சுற்றுலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. அதனால தான் 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வத்தலகுண்டை நான் செலக்ட் பண்ணேன். எப்போது? 2003, 2005. சரிங்களா? அந்த மாதிரிலாம் நம்மளோட ஃப்ளாஷ்பேக். அதே போல் இந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, கதையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அந்த ஞாபகம் வருது. சொல்லப்போனால் உண்மையில் ஆட்டோகிராஃப் படம் எடுத்தாங்கல்லங்க, இந்த ஏரியாவில் தான் நிறையா எடுத்துருக்காங்க. அந்த ஞாபகம் வருது, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன வாய்க்காலில் தண்ணி ஓடுற மாதிரி, அது நெய்க்காரப்பட்டி பழனிக்கு பக்கத்தில். அப்புறம் அந்த கம்மாக்கரை ஒன்று வரும், அதெல்லாம் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில். இந்த மாதிரிலாம் நிறைய சீனரி இங்கே எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே அந்த கோயில் விசேஷமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். காட்டுக்குள்ளே அங்கங்கே கோயில் இருக்கும். அதில் சாப்பாடு, அந்த கிடா வெட்டி சமையல்லாம் போட்டு பூஜை போட்டு சாப்பாடு கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. அந்த ஃபீல், அந்த கறி சாப்பாடு இன்றைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. எங்கே அப்படின்னா, அது ஒரு முக்கியமான ஹோட்டல். அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்கே, எப்போது, என்னன்றதை நான் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரூட்டில் எப்போயாவது தெரிஞ்சோ தெரியாமையோ ட்ராவல் பண்ணுறீங்க, அதுவும் அந்த லஞ்ச் டைமில் அப்படின்னா, மதியம் ஒரு 12 to 2 அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நாங்கள் திண்டுக்கல் டு வத்தலகுண்டு, பெரியகுளம், தேனி அந்த ரூட்டில் எப்போ ட்ராவல் பண்ணாலும் லஞ்ச் அங்கே தான். எந்த இடம் அப்படின்னா, வத்தலகுண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பெரியகுளம் ரூட்டில் வைகை டேமுக்கு ஒரு ரோடு கட் ஆகும் லெஃப்டில். அந்த கார்னரில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. பழைய கூரைக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க.
சின்னதாக போர்டு இருக்கும். சின்ன ஹோட்டலுங்க. மொத்தமே அதில் 2 டேபிள் தான் இருக்கும். ஆமாம், ஒரு டேபிளுக்கு 5, 5, 10, 20 பேர் தான் உட்கார முடியும். இன்னுமே கம்மியாக தான் உட்கார முடியும். ஓகேங்களா? அதில் மட்டன் சாப்பாடு, பொரியல் கிடையாது, கூட்டு கிடையாது, அப்பளம் கிடையாது, ஊறுகாய் கிடையாது, ஒரு சைடிஷும் இல்லை. சோறுக்கு என்ன சைடிஷ் வேணும்? மட்டன் அப்படின்னா மட்டன் கறியோடு சேர்த்து கொடுப்பாங்க குழம்போட. அடுத்தது நாட்டுக்கோழி சாப்பாடு. அடுத்தது மீன். 3 சாப்பாடு தான். மோர் கூட கிடையாதுங்க. சாம்பார் கிடையாது, ரசம் உண்டு. அவ்வளோதாங்க. அந்த ரூட்டில் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வைகை டேமுக்கு ரூட் கட் ஆகும் லெஃப்டில். அந்த கார்னரில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. நார்மலாக சாட்டர்டே சண்டேவெல்லாம் போனீங்கன்னா மணிக்கணக்காக நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு செம்மையான டேஸ்ட்டு. அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. அந்த சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அங்கே தான் சாப்பிடுவோம், நம்ம ரைடர்ஸ். அது எல்லாமே உங்களுக்கு லைவாக வந்துடும். நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே கும்பகரை பெரிய குளத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி, 1 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க, ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். முன்னாடியே ரைட் சைடில் ரோடு கட் ஆகும். அதுதான் கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ். அந்த கும்பகரை ரூட்டில் போய் ஒரு 7 கிலோமீட்டரு. அடுத்தது கும்பகரைக்கும் போகாமல் மறுபடியும் ரைட் கட் பண்ணிங்கன்னா அதுதான் அடுக்கம் ரூட்டு. அடுக்கம் வழியாக கொடைக்கானல் போகலாம். மேலே போனீங்கன்னா பெருமாள் மலையோட டைரெக்டாக போய் ஜாயிண்ட் ஆகிரும் அந்த ரூட்டு. ஆனால் அதில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்றதுனால எல்லா டைமும் அலோவ் பண்ண மாட்டாங்க. காலையில் 7 to ஈவினிங் 5 அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ரோடு செங்குத்தாக இருக்கும். பைக்லையோ காரும் போகலாம், ஆனால் ரிஸ்கி. பைக்கில் போகிறீங்க அப்படின்னா டயர் கிரிப் பெட்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் ஏர் ப்ரெஷரை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது நல்லதுங்க. இப்போது நம்ம பெட்ரோல் பங்க்லேயோ இல்லை சாதாரணமாக ஒரு ஏர் செக் பண்ணுற இடத்துலையோ ஒரு பஞ்சர் கடையிலையோ போனால் 30-40 இப்படியே பிடிச்சி தான் நம்மளை கெடுத்துடுறாங்க. உண்மையிலே அப்படி வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி வச்சிங்கன்னா கிரிப்பே ஒழுங்காக கிடைக்காதுங்க. ஃப்ரண்டில் 22-23 வைங்க. பின்னாடி 30-33 அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் டயரு. ஏதாவது ஒரு வைப்ரேஷன்ஸ் பள்ளம் இருந்துச்சுன்னா அதுவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நமக்கு ஷோல்டருக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த ஜெர்க்கிங்லாம் ஏறாது. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோல். நாம் நார்மல் போடுறதா இல்லை எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் போடுறதா அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. இது நிறைய பேருக்கு புரியாது. 103 ரூபாய்க்கு போகிற நார்மல் பெட்ரோல் 50 கொடுக்குதுன்னா மைலேஜ், ப்ரீமியம் 110 ரூபா 111 ரூபாய்க்கு போடுவோம். அது 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தானே கொடுக்கும். எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்க போகுது. சிம்பிள் கான்செப்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க டீசல் காரனா சேல் பண்ணும்போது ரேட் அதிகமாக போகும், பெட்ரோல் காரனா குறைச்சி போகும் அப்படின்னு. அதுவும் சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனால் புரியாது மக்களுக்கு. என்னென்னா டீசல் காரை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குவோம், அது ஒரு 7 லட்சத்துக்கு போகுது அப்படின்னா, பெட்ரோல் காரை வாங்கும்போதே 8 லட்சத்துக்கு வாங்குவோம், அது 6 லட்சம் 5 லட்சத்துக்கு தானே போகும். காசு கூட கொடுத்து வாங்கினா கூட போகும், குறைச்சி கொடுத்து வாங்கினா குறைச்சி போகும். அவ்வளோதாங்க, சாதாரண விஷயம். ஆனால் இதை போட்டு குழப்புன்னு குழப்பிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க மக்கள். சரி, ஓகேங்க. அடுத்தது நம்ம சேனலில் நேபாள் போயிருந்தோம் ஒரு 24 நாள். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அங்கே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ரோடெலாம் பண்ணியிருந்தோம் முக்திநாத். அதோட வீடியோஸ் நிறைய பார்ட்டு போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க, அவ்வளோ ஒரு ஆஃப் ரோடிங்கெலாம் எங்கே போயிருக்கீங்க, எங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்க, எங்கே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதையெல்லாம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். வத்தலகுண்டு வந்துட்டோம். அடுத்து வத்தலகுண்டுலேருந்து அவுட்ரு பைபாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூட்டுங்க அது. இந்த வத்தலகுண்டு அவுட்ரு பைபாஸ் பார்த்தா ஏதோ உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை நார்த்தில் லே லடாக்கில் இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு. ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா.
அந்த ரோடு அவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட்டுங்க அது. அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த கொடைக்கானல் மலையோட தாண்டிக்குடி ஹில்ஸு, கொடைக்கானல் மலையே தெரியும், அந்தளவுக்கு இருக்கும். அதே போல் நம்ம BMW பைக் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ப்ரோ மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும், எவ்வளோ ப்ரைஸ் இது அப்படின்ட்டு. ப்ரைஸ் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்தந்த டைமில் ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு கொடுப்பாங்க, ஓகேங்களா. இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 4.2 lakhs. எந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸும் இல்லாமல் வண்டியோட ரேட்டு மட்டும் நான் சொல்கிறது. எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டிங்கன்னா அது ஒரு 1,00,000 ரூபாய்க்காவது போடணும், ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. அதே போல் அப்பப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அதே போல் அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆஃபர் கொடுப்பாங்க. ஏன்னா போட்டிகள் நிறைய ஆயிடுச்சுல்ல, அதனால். ஆனால் இது மக்களுக்கு புரியாமல், ப்ரோ இதோட ரேட்டு 3 லட்சம் 2.5 லட்சம் அப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்க அப்படியே பேசிட்டு போட்டு விட்டுருங்க, ஓகேங்க. நம்ம அடுத்த பார்ட்டில் சூப்பரான சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் என்னன்றதை பார்க்கலாம், வெயிட்.